தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. ஒரு கிராம் 250 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை. கடந்த 5 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 8,700 ரூபாய் வரை சரிவு. 10 நாட்களில் 50,000 வரை விலை குறைந்த ஒரு கிலோ வெள்ளி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி. வரலாற்றில் முதல் முறையாக 94 ரூபாய்க்கு சரிந்தது. தமிழ்நாட்டில் உள்ள மசூதிகளில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ரம்ஜான் பெருவிழா. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதியில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை. ராஜஸ்தானில் ரமலான் பண்டிகையை ஒட்டி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் மீது மலர் தூவிய இந்துக்கள். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடக்கம். குறைவான தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தமிழ்நாடு பயணம் ஒத்திவைப்பு. டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி டெல்லியில் முகாமிட்டுள்ளதால் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருவார் என தகவல். பிரதமருடன் நாளை ஆலோசனை இருப்பதாலேயே பியூஷ் கோயல் இன்று தமிழ்நாடு வரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம். நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் வர வாய்ப்பு இருப்பதாக நியூஸ் 18க்கு பேட்டி. அவன் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு நாளைக்கு, அதனால நாளை இரவு நாளை மறுதினம் கூட வரலாம். அவன் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு நாளைக்கு, அதனால நாளை இரவு நாளை மறுதினம் கூட வரலாம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்று காலை 11:30 மணி அளவில் சந்திக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். நேற்று இரவு சந்திப்பு நடைபெறாத நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கிறார். கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் போராடியே தொகுதிகளை பெறும் நிலை இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. 10க்கும் கீழ் தொகுதிகளை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலை கணக்கில் கொள்ள வேண்டியிருப்பதாக முகநூல் நேரலையில் விளக்கம். 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் சூழ்நிலை இல்லை என திருமாவளவன் கருத்து. வேட்பாளர்களை முடிவு செய்ய அழுத்தம் தராமல் சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என தொண்டர்களுக்கு கோரிக்கை. கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத்தோழர்கள் வழங்க வேண்டும். திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நம்பிக்கை. அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்றும் கருத்து. நாங்க உள்ள போனதுனால 200 தொகுதிக்கு மேல அமோக வெற்றி பெறுவோம். அதிமுக கண்டிப்பாக இதாட்டி வாஷ் அவுட் ஆகும். தங்களது டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விரும்பும் மக்கள் நீதி மய்யம் 2 நாளில் கமல் முடிவை அறிவிப்பார் என அவசர ஆலோசனைக்கு பின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி.
100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாள்ல முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. சேலத்தில் மசூதி முன்பு விநியோகிக்கப்பட்ட விசில் சின்னம் அச்சிடப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் வாக்குப்பதிவு மையங்கள். நகர்ப்புற வாக்காளர்களிடையே வாக்களிக்கும் ஆர்வத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. காரைக்குடியில் ரம்ஜான் தொழுகை முடித்து வந்தவர்களிடம் போட்டி போட்டு வாக்கு சேகரிப்பு. இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டிய காங்கிரஸ் எம்எல்ஏ வாங்குடி மற்றும் தாவேக மாவட்ட செயலாளர் பிரபு. 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடைகின்றன. ரம்ஜான் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனை சாவடியில் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்கள். கிண்டி சிறுவர் பூங்கா காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிப்பு. சில பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் நடவடிக்கை. சென்னை கிண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடுத்தடுத்து பறவைகள் உயிரிழப்பு. முழுமையாக சமைக்கப்படாத மற்றும் சரிவர சமைக்கப்படாத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டார் விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன். பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக மாற்றம் என தகவல். விளாத்திக்குளத்தில் சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளியை விரைந்து கைது செய்த காவல்துறை அதிகாரிகள். 25 பேருக்கு டிஐஜி பாராட்டு. நற்பணி சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. வேதாரண்யம் அருகே அரசு கட்டடப்பணிக்கு குழி தோண்டிய போது மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட சிலை ஐம்பொன் சிலையா என ஆய்வு. பஹ்ரைன் மன்னருக்கு தொலைபேசியில் ரமலான் வாழ்த்துக்கள் கூறிய பிரதமர் மோடி. பஹ்ரைனில் எரிசக்தி மற்றும் குடிமக்களின் உட்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம். இஸ்ரேலிய ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலில் உயிர் தப்பிய கார் ஓட்டுநர்கள். வெளியான அதிர்ச்சி வீடியோ. இஸ்ரேல் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை வீசிய ஈரான். வானில் இருந்து விண்மீன்கள் விடுவது போல் குண்டுகள் விழுந்த காட்சி. ஈரானில் தங்களது இலக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ஈரான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட எண்ணெய் வயலை சீரமைக்க 5 ஆண்டுகள் வரை ஆகும் என கத்தார் கணிப்பு. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கேஸ் விநியோகம் பாதிக்கும் என தகவல். ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தென்கொரியா வலியுறுத்தல். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, கனடா ஆகிய 7 நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு ஆதரவு.
சென்னையில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குகளுக்கான விண்ணப்ப படிவம் விநியோகம். பூர்த்தி செய்த 12D படிவங்களை வாக்காளர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் அறிவிப்பு. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்வு. லிட்டருக்கு ₹2 முதல் ₹2.35 வரை அதிகரிப்பு. சாதாரண பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம். தொழில்துறைக்கான டீசல் விலை கடும் உயர்வு. 1 லிட்டர் விலை ₹87.67 இருந்து ₹109.59 அதிகரிக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இணைந்து போட்டியிடப் போவதாக கூட்டாக அறிவிப்பு. தங்கள் கூட்டணி பலருக்கு நடுக்கத்தை உண்டாக்கியிருக்கும். சசிகலாவுடனான சந்திப்புக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இன்றைக்கே இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கும். தமிழ்நாடு புதுச்சேரியில் தங்களது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். ராமதாஸுடன் கூட்டணி இறுதியான பின் சசிகலா பேட்டி. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். விழுப்புரம் அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு நிலையத்திற்கு லாரியை ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற நிலையில் பெரும் விபத்து தவிர்ப்பு. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்று அசத்திய ரஷ்ய வீரர் இவான் கோலுப். மண்டியிட்டு பதக்கம் அணிவித்து கௌரவித்த அதிபர் புடின். Юрьевич, двукратный паралимпийский чемпион по лыжным гонкам. கிரிக்கெட் வர்ணனையாளர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறுவதாக சென்னையைச் சேர்ந்த சிவராமகிருஷ்ணன் அறிவிப்பு. நிறம் மற்றும் இன பாகுபாடு காரணமாக டாஸ் போடும் நிகழ்வு போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழாவுக்கு வர்ணனை செய்ய பிசிசிஐ அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு.